சோ என்ன ப்ராப்ளம்னா PS5 Pro வந்து உங்களுக்கு ரியலாவே வந்து 4Kல ரன் ஆகாது. சோ அது என்ன பண்ணும்னா PS5 Pro வந்து கேம வந்து 1080pலயோ இல்ல வந்து 1440pலயோ அது வந்து விளையாட வச்சுட்டு அந்த வீடியோ வந்து லைக் கொஞ்சம் அப்படியே கலரு அதெல்லாம் வந்து பூசி 4Kவா வந்து உங்க டிவில வந்து விழ வைக்கும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ஸ்கேலிங்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தட் வந்து PS5 Proல மட்டும் கிடையாது, PCலயும் இருக்கு. நான் காட்டுறேன். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் கேமிங் போய்க்கிறேன்ல. சோ இந்த Fortnite கேம்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து ரேடியான் சூப்பர் ரெசல்யூஷன் இருக்கும். சோ இங்க பாருங்க, ரேடியான் சூப்பர் ரெசல்யூஷன். இதை நான் வந்து எனேபிள் பண்ணியிருந்தேன்னு வைங்களேன். சோ இதை எனேபிள் பண்ணியிருந்தேன்னா இப்ப நான் வந்து 1080pல Fortnite விளையாண்டுகிட்டு இருந்தேன்னா என் மானிட்டர் வந்து இப்ப என் மானிட்டர் வந்து 1440p மானிட்டர் தான். சோ இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆயிருந்ததுன்னா எனக்கு வந்து கேம் வந்து 1440pல டிஸ்பிளே ஆகும். பட் ஆனா வந்து சேம் 1080pல என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குமோ, என்ன ஒரு FPS கிடைக்குமோ அதே FPS தான் எனக்கு மறுபடியும் கிடைக்கும். FPSல ஒரு டிராப்மே இருக்காது. இதுக்கு பேர் தான் அப்ஸ்கேலிங்னு சொல்லுவாங்க. சோ இதத்தான் வந்து உங்க PS5 Pro வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. உங்க PS5 Pro உண்மையிலே வந்து 4Kல ரன் ஆகாது. அது வந்து 1080pல வந்து அந்த உங்க ப்ராசஸை எடுத்துட்டு அதை வந்து அப்படியே வந்து எடிட்டிங் பண்ணி உங்களுக்கு 4K டிவில 4Kவா வந்து காட்டுது. பக்கத்துல பாம்பு